நண்பர்கள் கோழிக்கடை. கோழி இல்லையா இருக்குது, சாத்திட்டு இருக்காங்க வேலையில். ஆனால் கறி இல்லையா? சரி ஓகே. டைம் சாப்பிடலன்னா நம்மளுக்கு வயிறு ரெடியாக ஆரம்பிச்சிருது மக்களே. அல்சர் இருக்க மாதிரி இருக்கு, அம்மு காலியாக இருக்க மாதிரி இருக்குது. கொட்டலாமாம்மா மக்களே? அட அது திரும்ப ஓகே, இதில் வைங்க, இதில் வைங்க. கழுவிட்டீங்களா? கம்பீரப்பது மூஞ்சிக்கு மூக்குக்கு இது கழுவு கழுவிட்டு இருந்தாருன்னா நம்ம ரொம்ப கலராக இருக்கு. அது வருட்டு மாமா. ஆக்சுவலாக 2 சாப்பாடுமே வந்து பார்த்தீங்கன்னா 1 சேர்த்துட்டாருங்க மக்களே மாமா. சூப்பர் மக்களே, வேற லெவல். ஓகே மக்களே, பாருங்க ஜம்முனு. ஓகே ப்ரோ, வெட்டியாச்சுங்க 2 கிலோ கறி. மக்களே வந்தாச்சு. இது முருகன் கோயில் மக்களே. இதுக்கு முந்தின வீடியோலே சொல்லியிருப்பேன், சிறப்பான ஒரு கோயில். ஆக்சுவலாக நம்ம இன்னொரு நாள் குளிச்சுட்டு வந்து ஜம்முன்னு இது பண்ணலாம், வீடியோ எடுக்கலாம். ஓகேங்களா? பாருங்க நிற்கிது பாருங்க சிங்கியா குட்டி. அப்பா, அடுத்து இன்னொரு கெஸ்ட் வந்திருக்கிறாரு. அது யாருன்னா வைகை புயலா? வைகை புயல் இல்லை, எங்கள் அண்ணன். அடுத்த தமிழ் சினிமாவில் விஜய்க்கு அடுத்தபடியாக களமிறங்க போகும் ஐடி. அடுத்த கட்டமாக இங்கே பாருங்க, கையில் தயிர் சாப்பாடு. ஸோ ஆல்ரெடி கொஞ்சம் வேலை செஞ்சுட்டு தான் மக்களே நான் வந்திருக்கிறேன். ஒரு வெங்காயம் எடுத்து போடுங்கம்மா. ஓகே மக்களே, பசி வேற எனக்கு ஆரம்பிச்சிருச்சுங்க மக்களே. ஸோ அதனால் என்ன வந்து மன்சூர் அந்த இவர் ரமேஷம் வரல, சில களத்தில் இறங்கி நாங்களே செய்ய ஆரம்பிச்சிட்டோம். இஞ்சி அவரெல்லாம் இஞ்சி கொத்தமல்லி தலை வாங்கிட்டு வந்துட்டுருக்காரு. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு பைட் விட்டுடலாம். டைம் சாப்பிட்லன்னா நம்மளுக்கு வயிறு ரெடியாக ஆரம்பிச்சிருது மக்களே. அல்சர் இருக்க மாதிரி இருக்கு. மக்களே மாமா வந்து விட்டார். மாமா சிறப்பு மாமா, எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. கொத்தமல்லி தலை தான் கிடைக்கல, கொஞ்சம் இருக்கு, மறந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு. மறந்துட்டீங்க தானே? மறக்கவெல்லாம் இல்லை, அந்த கடையில் இல்லை. சரி, விளக்கேற்றி போயிருந்தா கிடைச்சிருக்கு. சரி சரி, வீட்டில் இருக்குது கொஞ்சம். சரி, அதை வச்சு பண்ணிக்கலாம். சரிங்க மாமா. ஓகே மாமா, வாங்க எல்லாம் வெங்காயம் தொளிக்கலாம். வெங்காயம் எல்லாம் தொளிச்சாச்சு. இதுதான் மக்களே மாமா வீடு. மக்களே ஏடா ஒரு கொத்தமல்லி இதெல்லாம் வாங்கிட்டு வா, மசாலா வாங்கிட்டு வான்னு அனுப்பிச்சு விட்டா. கழுவிட்டீங்களா வெங்காயத்தை? மாப்பிள்ள ஃப்ரெஷ்ஷாக கழுவிட்டு சூப்பராக கழுவிட்டார் மக்களே. இந்த கேப்பில் பாருங்க, மாமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா கழுவிட்டார். நெக்ஸ்ட் டைம் இஞ்சி கழுவி இதை கழுவிட்டா மாமா. அடுத்த கட்டமாக தக்காளி அறிகிறோம். இங்கே பாருங்க மக்களே, தக்காளி ஒவ்வொரு பீஸுமே பசங்க சமையல்னா இது ஒரு டிஃப்ரெண்டான சமையல் மக்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா காட்டுக்கால, அதாவது காட்டுக்கால செய்கிற மீன்ஸ் நம்ம வீடே காடு தான். ஸோ அந்த ஒரு லுக்கில் மாமா சின்ன சின்னதாக அரிஞ்சா அப்போ என்ன மாமா? மாப்பிள்ள கையில் கசிக்கலாம் மாப்பிள்ள. நம்ம எப்பொழுதுமே மாமனுக்கு வந்து கையை ஆயுதம் மாப்பிள்ள. இதெல்லாம் கொண்டு போய் எங்கள் மாமன் புளிஞ்சு விட்டுருவோம் மாப்பிள்ள, கவலைப்படாத மாப்பிள்ள. அடுத்து இஞ்சி போகும் மாப்பிள்ள. மக்கள் எங்கே பாருங்க, பூண்டு வந்து ஜம்முன்னு உரிச்சு வச்சாச்சு. இங்கே மிக்சி இருக்குது, மிக்சியிலே ஒரு அரை விட்டுக்கலாம் மாப்பிள்ள. மிக்சி வேணாம் மாப்பிள்ள, கொட்டலாடு மாப்பிள்ள. கொட்டலாவிலே கொட்டுறீங்களா? பெரிய கொட்டலாவே இருக்கு. ஆஹா, இங்கே பாருங்க எப்படி வச்சிருக்கிறாரு தலைவர். பிடிங்க அப்பா. மக்களே அடுத்த கட்டமாக உள்ளே செஞ்சுக்கிட்டு இருந்தோம்ல, அவ்வளோதான். மிச்ச வேலை எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியே தான் காத்தோட்டமாக சமைக்க போகிறோம். ஓப்பன் சமையல் மாப்பிள்ள வச்சு ஓப்பன் கிச்சன் மேலே பாருங்க, வானத்தை பாருங்க மக்களே. கிச்சனில் போட்டிருக்கிறேன் பட்டன்னு வேலையாவது பாருங்க மக்களே. ஜம்முன்னு
குண்டால போட்டு கொடுத்துட்டு கறி வறுக்க ஒரு குண்டாவை மாட்டுங்க. ட்ரம்மு காலியாக இருக்க மாதிரி இருக்குது. மாப்பிள்ள கொட்டலாமா? கொட்டலாமாம்மா மக்களே. அடுத்த கட்டமாக வந்து இஞ்சி பூண்டு இடிக்கிறோமுங்க. ரமேஷ் போ சிக்கன் குண்டாவை ஒன்று. ஓகே மக்களே, எல்லாம் இடிச்சு ஜம்முன்னு வேறு லெவல் பண்ண போகிறோம். மன்சூர்மா போக வேறத்துக்கு நம்ம தான் எடுத்துக்கணும் வீடியோ. இன்னும் கொஞ்சம் இஞ்சி போடலாம். 2 கிலோ சிக்கனுக்கு இவருக்கு ரொம்ப கம்மியாக போடுறாரு. மாப்பிள்ள போதும் மாப்பிள்ள, கொஞ்சம் போடலாம் தலை 2 கிலோவுக்கு. மாப்பிள்ள பூண்டு தான் மாப்பிள்ள அதிகமாக சேர்த்தனேன். நீ யூடியூப்ல நம்ம சப்ஸ்கிரைபர்களை கேளு மாப்பிள்ள. தலை ரைட்டு தலை, நீங்கள் போட்டிருக்கிறது 1 கிலோ சிக்கனுக்கு ஓகே. 2 கிலோ சிக்கன் இல்லை, எனக்கு கொஞ்சம் போட்டுருங்களே மாப்பிள்ளைக்காக. நான் கொஞ்சம் எடுத்து தரேன். சரி எடுத்தா மாப்பிள்ள. இஞ்சி போட்டாலும் நல்லா இருக்குங்க மக்களே. ரொம்ப அதிகம் போடக்கூடாது, கணக்காக போட்டால் நல்லா இருக்கும். அதுக்குள்ளே பாருங்க மக்களே. மாமா பாருங்க ரெடி பண்ணிட்டு இந்தாங்கம்மா இஞ்சி இஞ்சி விடு மாப்பிள்ள. இந்தாங்கம்மா இடிங்க போட்டுட்டீங்க மக்கள். இங்கே பாருங்க ஜம்முன்னு இஞ்சி பூண்டு எல்லாமே பட்டன்னு. மாமன் வந்தாலே மாமனும் சரி மோக மாமனும் சரி வீடு மாப்பிள்ள நம்மளெல்லாம் மக்களே. நான் கூட சரி பழைய எண்ணெய் செல்லி ஒரு எண்ணெய் எடுத்துறாருன்னு நினச்சி நல்லெண்ணெய்மா நம்ம ஆட்டினதாமாம்மா. ஓ சரி 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 பரவாயில்லையே, நல்லெண்ணெயில் புழங்குறாருங்க மக்களே. நானும் கூட சரி பழைய எண்ணெய்னு நினச்சேன் மக்களே. இது பழைய எண்ணெய் இல்லை, சுத்தமான நாட்டு செக்கு நல்ல எண்ணெய். சரிங்களா? நல்லெண்ணெயில் சிக்கன் முதல் முறையாக செய்கிறோமாம்மா. ம் மாமா கறி கொட்டிடலாமாம்மா. ஆஹா பீஸ் பாருங்க கணக்காக வெட்டிட்டாரு. பரவாயில்ல மாமா, நான் எதிர்பார்த்த மாதிரி வெட்டிட்டாங்க. கவரை பத்திரமா வச்சுக்கோங்க. சரிங்க மாமா. அதாவது ஞாபகத்தில் இதெல்லாம் வந்து சுற்றுச்சூழலுக்கு கேடானது. அதனால் இதையெல்லாம் வந்து அவள் மேலே அற்புதப்படுத்தி இன்னும் கரெக்டாக மக்களே. அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா மக்களே கறியை வந்து அலாசுறோம். சரிங்களா? இதில் வச்சிடலாம். இது ஒரு கழுவு கழுவிடலாங்களா? இது ஒரு கழுவு கழுவிடுங்க மாமா. இதுலேயே உள்ள உழுவாத மாதிரி 2 டைம் மழை செய்யலாமா? ஒரு டைம் போதுமா? ஒரு டைமே போதும். ஒரு டைமே போதும். நம்ம கையில் பிடிக்க வேண்டாம், அப்படி இங்கே வச்சிடுறேன். அதாங்க வேண்டாம், அதை கையில் பண்ணா. நம்ம இன்னொரு ஆளாக சலைச்சிருங்க மாமா. அதுதான் அது பிளட்டெல்லாம் போகட்டும்ல. ஏன்னா நம்ம வீட்டில் செஞ்சால் ஓகே, கடையில் வாங்கியிருக்கிறோம். அவ்வளோதான் மக்களே. சிறப்பு சிறப்பு சிறப்பு. மாமா சரி அலாசியாச்சு, வேற லெவல் மாமா. அருமை அருமை அருமை. அட அது திரும்ப ஓகே, இதில் வைங்க இதில் வைங்க. கழுவிட்டுங்களா? சூப்பர். சரி இதில் எடுத்து அப்படியே இது போட்டுடலாம். ஓகேங்க பிடிச்சிக்கோங்க. சிறப்பு 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 மக்களே. மாமா ஆரம்பிச்சிடலாமா? என்ன T20 உலக கோப்பையா? ஆரம்பிக்கலாமாம்மா. இங்கே பாருங்க மனுஷரும் இந்த கேப்பில் மாமா நீட்டாக அடுப்பெல்லாம் தொடச்சி. உண்மையாலுமே மக்களே இந்த வீடியோ இவ்வளோ வெற்றிகரமாக வர்றதுக்கு வீடு இடம் கொடுத்து இவ்வளோ தூரம் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறது நம்ம ரமேஷ் மாமா. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ஓகே, இப்படியெல்லாம் ஐஸ் வச்சா தான் 4 பண்ணி விடுவார். நம்மள பற்ற வச்சுட்டு திரும்ப பற்ற வைக்கிறாரு. நான் என்ன மாமா இப்படி பண்ணிட்டீங்களே அப்படி சொன்ன காட்டி மாமா அம்மாக்கா ஆஃப் பண்ணிட்டு திரும்ப வந்து பற்ற வைக்கிறார். முடிஞ்ச வரைக்கும் சரி ஓகே மாமா. ஓகே ஓகே ஓகே. வீட்டுக்காலே போகுது, நாய் வீட்டுக்காலே போகுது. உள்ள இருக்கு மாப்ள. நம்ம டேபிள் ஸ்ட்ராங் மாப்ள. ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட் மட்டும் வீக். சூப்பர். அடுத்து மாமா மாப்ள சுத்தமான நல்லெண்ணெய் மாப்ள. சுத்தமான நாட்டு செக்கு நல்லெண்ணெய். கல்லெண்ணெயில் சமைப்போம். இன்னைக்கு வந்து நல்லெண்ணெய் மக்களே. பார்த்து எப்படி பேசுக்கு மூடி பிடிங்கிற போகுது. ஊத்துனா மறுபடியும் ரிட்டர்ன் அடிச்சுக்கலாம் மாப்ள. ரமேஷ் பக்குன்னு போயிடுவார். பாருங்க அடுத்த கேப்பில் மாமா பாருங்க மக்களே. கருவேப்பிலோட ஸ்டோன்ட்டார் ஃப்ரெஷ்ஷாக. இது கலவுனாலும் ஒன்று கலவாம இந்த ஆள் ஒன்றுதே. ஏன் மாமா எங்கே உடச்சிங்க? பக்கத்தில் உடச்சிட்டிங்களா? பக்கத்தில் உடச்சிட்டிங்களா? அவ்வளோ சரி சரி மாப்பிள்ள. தோட்டத்தில் உள்ள வீடுன்னு வச்சுக்க, இந்த பக்கம் கை நீட்டினா கருவேப்பிலை இருக்கு, இந்த பக்கம் கை நீட்டினா கொத்தமல்லி தலை இருக்கு. அப்போ அந்த நல்லெண்ணெய் வாசம் பார்த்தீங்களா? ஆஹா, அந்த நல்லெண்ணெய் வாசமே அதுக்குள்ளே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது ஊற்றும் போதே நமக்கு ஒரு புது புது வாசனையாக தான் தோணும்.
ஜம்முன்னு இருக்குது பாருங்க. கருவேப்பிலை இருக்குது, கறி இருக்குது, மஞ்சத்தூள் இருக்குது, கறி மசாலா இருக்குது, அதுக்கப்புறம் கொத்தமல்லி பொடி இருக்குது, சிக்கன் மசாலா இருக்குது. இங்கே பாருங்க மக்களே, இங்கே சூப்பராக இருக்குது. மாப்பிள்ள அடுப்பு வீட்டு பக்கத்தில் வராமல் எட்ட தள்ளி இருக்குன்னு சொல்லிடுவோம். ஓகே மாமா. நெக்ஸ்ட்டு நல்லெண்ணெய் ஊற்றியாச்சுங்க. அது போக அஞ்சரை பெட்டி இருக்குது, அதுக்கப்புறம் தக்காளி இருக்குது, சின்ன வெங்காயம் இருக்குது, இஞ்சி பூண்டு வந்து இடித்து வச்சது இருக்குது. செம்ம ஃபோனு வந்துருச்சு மாப்பிள்ள. மாமா. கடுகு போட்டுடலாம் மாமா, போட்டுடலாம் மாமா. புகை வந்துருச்சு மாப்பிள்ள. புகை வந்துருச்சு. ஏய், போட்டோன்னே பொரியணும். கட்டுக்கு அள்ளி இறக்கிறாரே. கடுகு போட்டாலும் ஆனால் கறி வந்து மக்களே கறிக்கு யூஸ்வலாக வந்து கடுகு போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ நல்லாயிருக்கும். நல்லா இருக்கு. எங்கள் ஏரியா சைடில் போடுவாங்க. நெக்ஸ்ட் மாமா. மாப்பிள்ள அடுத்தது சோம்பு மாப்பிள்ள. சோம்பு போடலாமா? சோம்பு 2 போடணும் மாப்பிள்ள. போடலாமாம்மா? இரு மாப்பிள்ள, கடுகு பொரியணும். சிறப்பு மாமா. ஆஹா, நல்லா பொரியணும் மாப்பிள்ள. பொரிஞ்சதுக்கு அப்புறம் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம் மாப்பிள்ள. நல்லா பொரியுது மாமா. சோம்பு போட்டுடலாமா மாப்பிள்ள? போட்டாச்சு மாப்பிள்ள. அடுத்து மாப்பிள்ள கருவேப்பிலை எடுங்க மாப்பிள்ள. ஆமா, இந்தாங்க மிளகா எல்லாம் கண்டி மிளகாய் எல்லாம் போட்டுக்கலாம் மாப்பிள்ள. மிளகாய் எடுத்துட்டு வரல, மறந்துட்டீங்க. மக்களே இத்தனையும் போட்டு மாமன் வந்து மிளகாய் விதை உதுத்து மறந்துட்டீங்க தானே? விதையோட போடுறீங்களா இன்னைக்கு? சரி மாப்பிள்ள. கருவேப்பிலை போட்டாச்சு. அடுத்தது வெங்காயம். இப்போ வேணா ஃபுல்லாக வைக்கலாம் தலை. இருங்க தலை, விடுங்க. மிளகாய் எடுத்துட்டு வந்துடுங்க மாமா. பாவா அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. கரண்டி இன்னும் மிளகாய் எடுத்து ஃபுல்லாக வச்சிடலாம் மக்களே. எங்க பாருங்க, கடுகு மிளகாய் எடுத்தா. கடுகெல்லாம் இருக்கு, போட்டாச்சு. மிளகாய் இன்னும் கரண்டி எடுத்தா. கரண்டி இல்லாம மிளகாய் இல்லாம சமைக்க வந்துட்டீங்க. யார் நீ பேச்சுலரா? என்ன ஒரு பையன் ஒன்று பொண்ணு ஒன்று அவ்வளவு. அது வீட்டுக்காரி ஒன்று இருக்கு. அது அது வந்து லீகலா. வேட்டை கிளம்பிட்டாரு அவர் வந்து வேட்டைக்காரர் வம்சம். அடுத்து ஜம்முன்னு மிளகாய் பாருங்க. ஆஹா, சூப்பரா இருக்குங்க. இந்த இதுக்கு அதுக்கு மாமா 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி. மாமா போடு மாமா, காரம்லாம் அதிகம் வேணாம். நீங்கள் ஆல்ரெடி நிறைய மசாலா வேறு வச்சிருக்கிறீங்க. மசாலா அவ்வளோலாம் போட மாட்டோம் மாப்பிள்ள. மசாலா 10 கிராம் 5 கிராம் இதுயா. நமக்கு இந்த வரமிளகா, இஞ்சி பூண்டு, அதில் ஒரு 10 மிளகாய் கிள்ளி போடு. அண்ணா வாண்ணா, நீ நாயை வேறு விட்டுருக்கிறீங்க. கேமரா தொட்டீங்கன்னா கண்ணெறியும் மாப்பிள்ள. சரி, இது போட்டு அப்படியே போட்டுரு. டே ரமேஷ், ஒரு 10 வரமிளகாய் கிள்ளி கிடுகிடுன்னு ஓடு பார்ப்போம். இங்க ஓட்டுற கிள்ளி இந்த மிளகா காட்டு மிளகா தானே? ஆமா, இது காட்டு மிளகா. போடுறா, காரம் ஃபுல்லா இருக்கு. அதுதான் ஓடுங்க, இதே ஓடுங்க. ரெண்டா அப்படி கிள்ளி போடு. நீங்க காட்டு மிளகாய் சாரமா நினைக்காதீங்க மாப்பிள்ள. காட்டு மிளகாயில சீனி மிளகா இருக்குல்ல மாப்பிள்ள, அது ஓகே தெரியும். அந்த சத்தியமங்கலத்து பக்கம் நிறைய கொல்லிமலையில் இருக்குது, நான் சாப்பிட்டுருக்கிறேன். அது மக்களுக்கு தெரியும். ஏன் மக்களே, ஒரு டைம் நம்ம சாப்பிட்டு ரொம்ப அவதிப்பட்டோம்ல கொல்லிமலை போனப்ப, அந்த உழவர் சந்தையில் போய் சாப்பிட்டோம். வேறு லெவலில் இதாயிடுச்சு. போடு, இன்னொரு 5 போடு. போது மாமா, போது மாமா. அவர் போடுங்கன்னு சொல்லுவாரு. அவர் கறி கழுவி கூட தின்றுவாரு மாமா. கடைசியில் நம்ம மாட்டிக்குவோம். சரி போது. இன்னொரு மிளகாய் போடு. போது மாப்பிள்ள. தக்காளி போட்டுடலாமா? ஆமா, போட்டலாம் மாமா. ஆஹா, வரமிளகா வணங்கிட்டு மாமா. கொஞ்சம் வெங்காயம் இதாவிட்டு நீ வணங்கிடுச்சு மாப்பிள்ள. இல்ல இன்னும் இதாகல, தண்ணி விடல. போதும் மாப்பிள்ள. தக்காளி போட்டு தக்காளி வணங்கணும். சரி போடு மாப்பிள்ள. எதுக்கு இவ்வளவு வெறுசு நீல பாரு மாப்பிள்ள. அப்படி சரி, இது நீட்டா சின்ன சின்னதா அரிச்சிருக்கலாம்ல. அரியருக்கு ஒரு முடை மாப்பிள்ள. அரியருக்கு முடையும் இல்லை மாப்பிள்ள. கையில கசிக்கு போற டேஸ்ட் தனியா இருக்குங்க. சரி, அதுவும் கரெக்டு தான். நமக்கு வந்து கையே ஆயுதம். கையே ஈரோட்டுக்காரனுக்கு கையே கரண்டியா? ஆமா, செம்ம. மக்களே, இந்த மாதிரி உங்கள் ஊரில் நடக்குமா? இப்போ நான் உண்மையாலுமே நாங்கள் பாருங்க, இப்போ நான் உங்கள்கிட்ட எடுத்து காமிச்சிருக்கிற எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதெல்லாம் வந்து நாங்களாம் எனக்காச்சும் ஒன்று செய்கிறது. பட் நானுமே பெருசாக கலந்துக்கிட்டதில்லை. பட் நம்ம ஊருக்கால இருக்கிற பாய்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒன்று டெய்லி இப்போ கறி வறுக்க
இருக்கிறதா அவங்களோட என்ஜாய்மெண்ட்டே. ஏமாமா ஆமா மாப்பிள்ள. அதெல்லாம் ரொம்ப அதான் கறி திங்கலைன்னா தூக்கமே வராது மாப்பிள்ள. அந்த செட்டோட நம்ம சேர முடியாதுங்க. அவங்களே வீடியோக்குள்ளே வர மாட்டாங்க. ஸோ இன்னும் மிகப்பெரிய செட்டெல்லாம் இருக்குது, மிகப்பெரிய சம்பவம் பண்ணுறதெல்லாம் இருக்குதுங்க. எல்லாம் வருது திங்க 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 அவ்வளோதே சொத்தை பூரா கறி வரைக்கும் வச்சுருவாங்க. மாப்பிள்ள நிறைய பேர் கறி சாப்பிடுறாங்க, கறி சாப்பிடுறதுனால வியாதி வருதுங்கிறாங்க. நம்ம கறி தின்னாதான் பாடையே விட முடியுது. புரியுதா? கறி எந்த அளவுக்கு சாப்பிடுறோமோ அந்த அளவுக்கு பாடு வர்றோம். புரியுதா? புரியுது எந்த அளவுக்கு புரியுது அந்த அளவுக்கு பாடு வர்றோம். புரியுது புரியுது. உள்ள வைங்க. மக்களே இங்கே பாருங்க மக்களே, தக்காளி, வெங்காயம், மிளகாய், கறிவேப்பிலை, கடுகு, சோம்பு, நல்லெண்ணெய் எல்லாமே சேர்ந்து வதங்கிக்கிட்டு இருக்குது. வதங்கட்டும், பார்க்கலாம். அண்ணே என்னண்ணே புது ஃப்ரெண்டு பிடிச்சிட்டிங்களா? ஆமாங்க. இந்த பாரு எப்படி இருக்கு பாரு. வெய் கமான் கம்பீரப்பது மூஞ்சிக்கு மூக்குக்குது. கம்முன்னு ஒன்றா பாவனா. கம் இந்த பாரு கேஸா பாரு. மக்களே இங்கே பாருங்க மக்களே, வீட்டுக்கால குப்பை இருந்தோடனே மாமனுக்கு வந்து இதாகலை பேட்ச். ஆனால் மாமன் வந்து பேச்சுலராக தான் இருக்கிறாருங்க. ஆனால் இருந்தாலும் வீடு நல்லா சுத்தமாக வச்சுருக்கிறார். ஸோ மாமன் வந்து அடுத்த செகண்ட் எல்லாத்தையும் பட்டன்னு ரெடி பண்ணுறாரு. மாமா மாப்பிள்ள அடுத்தது மெயினே கறிக்கு முக்கியத்துவமே இதுதான் மாப்பிள்ள. ஓகே மாமா. வாட் இஸ் திஸ்? இஞ்சி பூண்டு. இஞ்சி பூண்டு இடிச்சு வச்ச இஞ்சி பூண்டுன்னு சொல்லணும். இடித்து வைத்து இஞ்சி பூண்டு. ஆஹா பாருங்க மக்களே, அதாவது இது வந்து ஒன்று ரெண்டாக சமைக்கிற முறை தான், ஆனால் டேஸ்ட் வந்து வேற லெவல் இருக்கு. ஏன்னா தக்காளி வந்து ப்ராப்பராக வணங்கலை, ஆனால் வந்து எல்லாமே கொதிச்சு வேகும்போது வெந்துரு. ஏமாமா? அதுதான் காரணம். பின்னாடி அந்த பேக்ரவுண்ட் அந்த பூச்செடி அழகா இருக்குது மாமா. அடுத்து கறி போட்டுடலாமா? மஞ்சப்பொடி அப்புறமா? ஓகே மக்களே, இந்த இடம் தான் டேனிங்கான இடம். பாருங்க மக்களே, ஜம் ஜம்னு கறி அள்ளி கும் கும்னு போட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆஹாஹா சோக்கா போச்சு. அண்ணா தினகரண்ணா சொல்லுங்கண்ணா, இப்போ சென்னை ஐடி லைஃப் கொழுப்பெல்லாம் போட்டிருக்கேன், அதெல்லாம் வீடியோல போடாத. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, சென்னை ஐடி லைஃபுக்கும் இப்போ நம்ம இங்கே இருக்கிற லைஃபுக்கும் என்ன வித்தியாசம்? இதுவா? ஐடி லைஃப்னா காலையில் எஞ்சி போகணும், 8:30க்கு எஞ்சினோம், குளிக்கணும், சட்டை ஏர்ன் பண்ணோம், அப்புறமா போனோம். மாமா அப்படியே கிளறலாம். நீ கிளறுங்க, நான் அப்படியே எடுக்கிறேன். சொல்லுண்ணா. போயிட்டு ஒர்க் பண்ணிட்டு மத்தியானம் சாப்பாடு, மறுபடியும் வந்துட்டு 6:30 மணிக்கு வரணும், வந்துட்டு சாப்பாடு. இதான் டெய்லி லைஃப் ரொட்டீன். இங்கே வந்துட்டு நான் வந்து லீவில் இருக்கேன். மெடிக்கல் லீவ்லையா? ஆனா நான் லீவில் இருக்கேங்க. லீவுனா மெடிக்கல் லீவு, எந்த லீவ் வேணால் வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு அந்த ஆனுவல் லீவ் எனக்கு தருவாங்க. அந்த ஆனுவல் லீவ் நான் இருக்கேன். ஆமாம், அதில் நான் இருக்கேன். ஸோ அதனால இன்னைக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இல்லை. போட்டுடலாமாம்மா மக்களே. அடுத்த கட்டமாக வந்து மஞ்சள் தூள். மஞ்சள் தூள் எதுக்காக மாமா போடுறோம்? கிருமி நாசினி. கிருமி நாசினி. அந்த கெட்ட கவுச்சிங்கிறது வராது. ஓகே மக்களே, ஜம்முன்னு ஒரு கலர் விட்டுலாமா மாப்பிள்ள? அப்படி. ஆஹா, கறி நல்லா அருமையான கறி மாமா. நல்லா அப்போதைக்கு ஃப்ரெஷ்ஷாக பிடிச்ச கோழி. நம்ம போய் வெட்டும்போது அப்போதானே மாப்பிள்ள இது பண்ணி வச்சிருந்தியா? மக்களே, அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சால்ட்டு போடுவோம். எப்படி? அப்படியே மேலாப்ல அப்படியே பரபர. எப்படி லைட்டாவா ஸ்ட்ராங்காவா? இல்லை, உங்களுக்கு தெரியும். நான் ப்ளூ பஸ் வீடியோவே ப்ளூ பர்ஸ் தான் போங்க. மாப்பிள்ள உப்பு போட்டாச்சு மாப்பிள்ள. ஓகே மாமா. டேய் ப்ளூ பஸ்க்கு என்ன? ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர்.
மக்களே ஒண்ணுமில்லடா. அப்படியா அட விலகாத வெண்ணே. மக்களே அண்ணா இது முடிஞ்சு கேஸ் முடிஞ்சு கேஸ் முடிஞ்சு. கேஸ் முடிஞ்சு நான் தான் சொல்லலையா ட்ரம் அப்பளவே லொல்லோடனே அடிச்சல மாமா இரா இரா. யாரு இவரு கேஸ் தூக்கி வராரே செம மக்களே. ரமேஷ் மாமன் பாருங்க மக்களே, ரமேஷ் மாமனுக்கு இதுக்காக வெகுமதி கொடுத்தே ஆகணும். ஸோ மாமா உங்களை தனியாக கவனிச்சிடுறேன் மாமா. ரொம்ப நன்றிங்க மாமா. நல்லா இது பண்ணி போடுங்க. ம் ஆ ஆ இதுதான் செக்கப். அதுதான் செக்கப் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ம் ரைட் ஓகே சரிங்க மக்களே பார்த்து வைக்கலாம். ஆனால் அது நான் வேணாங்க வேணாம். சரி நானே இது பண்ணிட்டு விடுங்க. நம்ம வச்சிடலாம் எடுத்து வச்சிடலாம் ரமேஷ் எடுத்து வச்சிருவோமா? வச்சிடலாம் இன்னும் நல்ல நேரம்லாம் பார்க்க வேண்டாம், எடுத்து வச்சிடலாம். ம் எடுத்து வச்சலாம். சூப்பர். அப்படியே ஒரு மூடி வச்சிருங்க. கிளறணுமா கிளற வேணுமா? வேண்டியதில்லை முடியும். ஓகே சூப்பர். மாமா மசாலா போட்டுடலாம். மசாலா போட்டுடலாம் மாமா. சிக்கன் மசாலா. ஏய் மக்களே லைட்டாக கொதி வந்து 20 கிராம் மாப்பிள்ள. ஆமாம் இப்போ வரைக்கும் தண்ணி ஊற்றல தானே? ஊற்றலாம் மாப்பிள்ள. ஃபுல்லாக போடுறீங்களா? 20 கிராம். 20 கிராம். இது எப்படி கண்ணிலே கணிச்சிருவீங்களா? வெயிட் போட்டு பாரு மாப்பிள்ள. எப்படி போன வீடியோவில் 50,000 ரூபா கொடுத்தீங்களே அந்த மாதிரியா? ஆமாம் மாப்பிள்ள. அடுத்தது வந்து கறி மசாலா. கறி மசாலா மாமா எப்படி மாமா நம்மால் ஆமா நம்மால் நீட்டா பண்ணுவாரு, பக்காவா பண்ணுவாரு. என்ன கொஞ்சம் அதிகமா பொடி போட்டுருவார், அதுதான் பிரச்சனை. காரத்தை போட்டுருவார், அதுதான் பிரச்சனை. கறி மசாலா மாப்பிள்ள. மிளகாயே பார்த்து இல்ல எத்தனை மிளகாய் சார் ஒரு இது ஒரு 20 கிராம் மாப்பிள்ள. ஓகே மாமா 20 கிராம் சிறப்பு. அடுத்தது மாப்பிள்ள கொத்தமல்லி பொடி போட்டே ஆகணுமா? லைட்டா போடணும் மாப்பிள்ள. மாப்பிள்ள இது ஒரு 10 கிராம் மாப்பிள்ள. சரிங்க மாமா. ஆனால் அதே மாதிரி தான் இந்த வீடியோலையும் சொன்னீங்க, வாத்துக்கறி வரைக்கும் போது ஆனால் டேஸ்ட் செம்மையாக இருந்தது. மாப்பிள்ள ஒரு நாள் வாத்து எடுத்துக்கிட்டு நம்ம திண்டுக்கல் பக்கம் போனோம்ல மாப்பிள்ள, அங்க போய் வறுத்துட்டு வந்துடலாம் மாப்பிள்ள. ஆஹா கையெழுக்கெல்லாம் ஆயுதம்டா, துணி எதுக்குடா போட்டுக்கு ரொம்ப கலருங்க, கறி உடஞ்சி போகும். எங்க அந்த அரிக்கி மாதிரி இல்லையா கரண்டி? அரிக்கி கரண்டியோட்டு இருக்கிறது. ஆமாம் இது வேணாம். ஒரு கழுவிட்டு இருந்தாருன்னா ஆமாம் இது ரொம்ப கலராக இருக்கு, அது வருட்டு கறி உடஞ்சி போகும். அப்புறம் இதெல்லாம் படம் சோள சக்கையாட்டு உடஞ்சிரு. மாமா வந்துருச்சா? அரிக்கி கரண்டி வந்துருச்சு மக்களை பாருங்க மக்களை, அரிக்கி கரண்டி. ஆஹா ஆமாம் போட்டு நீங்கள் கிளறெல்லாம் ஒட்டஞ்சி மாப்பிள்ள. அப்படி இல்லை மாப்பிள்ள, ஒரு மிக்ஸ் பண்ணணும் மாப்பிள்ள. போதும் நீங்கள் தண்ணி ஊற்றிங்கன்னா கரெக்டாக இருக்குது. தண்ணியே வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன் மாப்பிள்ள. எங்கள் எனக்கான லைட்டாக டேஸ்ட் பார்க்க சொல்லுவோம். நீ ரமேஷுங்க லைட்டாக உப்பு, நீ லைட்டாக உப்பு காரம் பாடுறா. சரி கொடுங்க நானே பார்க்குறேன். காரம் உப்பு எல்லாமே கணக்காக இருக்குது. தண்ணி ஊற்றி வைங்க. தண்ணி மட்டும் ஒரு டம்ளர் போடுறா மாப்பிள்ள. ஓகேவா மாப்பிள்ள? அம்மாடி பச்சைக்கறி வாடதான் அடிக்கி ஒரு டம்ளர் தண்ணி விடு, கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம். ஊற்றிடலாம் மாமா லைட்டா. ஆமாம் மாமா அவ்வளோதான் அவ்வளோதான் சோக்கா போச்சு மாமா. இப்போ ஒரு கலர் ஏன் மாமா கரெக்டாக இருக்கு? ஏன்னா சிக்கனே தண்ணி விடும் மாமா. நீ கிளறலினாலும் வெந்துடும், விடுங்க அதை. மாப்பிள்ள கீழே உள்ளது மேலே வரணும், மேலே உள்ளது கீழே வரணும் மாப்பிள்ள. ரைட் 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 அதுங்கிறது தான். ஓகேங்க மாமா அடுத்து மாப்பிள்ள மூடி வச்சிடலாம். சரிங்க மாமா ரைட். மக்களே அடுத்த கட்டமாக சாப்பாடு. சரிங்களா, சாப்பாடு வச்சாச்சு. அப்படியே இங்கே பாருங்க, சவுண்டு பாருங்க கேக்குதா? வெந்துட்டுருக்கு. ஆஹா மாமா ஜம்மு இருந்துச்சு. விடலாங்களா? இங்கே பாருங்க, இதெல்லாம் கைக்கெல்லாம் கருத்துணி பிடிக்கிறதே இல்லை. கத்தி அங்கே தான் மாமா இருக்குது அந்த பக்கம்.
அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைங்கிறீங்களா? கறியெல்லாம் உருண்டுக்குச்சு மாமா. இங்கே லைட்டாக டேஸ்ட் வைங்க பார்ப்போம் கைக்கு இது. மக்களே வேற லெவல். ஓகேப்பா, செம்ம டேஸ்ட்டு மக்களே. நீ கொஞ்சம் போட்டுருங்க லைட்டா, அதான் மடி. ஓகே மக்களே, இப்போ போட்டாச்சு. கலர் விட்டுருலாம் எல்லாம் ஓகே. இந்த கொத்தமல்லி தலையை வாங்கிட்டு சொன்னால் கூட யாரும் வாங்கிட்டு வருவாங்க. நம்மளுக்கு கொத்தமல்லி தலையெல்லாம் நேரத்து கிடைக்காது. ஏதோ காட்டில் தான் நம்மளுக்கு போய் பிடுங்கிட்டு வரணும். ஓகே மாமா. மாப்பிள்ள கறி வந்துருச்சான்னு பார்க்குறியா? கண்டிப்பாக பார்க்கலாம் மாமா. இல்லை இதில் போடுங்க தட்டில். அட அள்ளி போடுங்க எதையா ரெண்டு மக்களே. எல்லாம் வந்துருச்சு. வந்துருச்சு மாப்பிள்ள. கையில் எடுத்து அங்கே வாயில் போயிடுது மக்களே. கறி ஓகே. சாப்பாட்டு கிரேவி வேணாமா மாப்பிள்ள? வேணும். ஆஃப் பண்ணிடுவா. ஆஃப் பண்ணி கொஞ்சம் கழிச்சு சாப்பிடலாம். எண்ணெய் விடட்டும். மாமாவுக்கு விட்டுரு. ஆஹா, சோறா வலி வருது. ஓகே மக்களே, சிறப்பு. கண்டிப்பாக பண்ணிடலாம் மாமா. சாப்பாட்டு குழம்புன்னு பார்க்க அப்படித்தான் இருக்கு. மாதிரி ரொம்ப சுண்டிரு. அப்படியே அள்ளிக்கா மீன் கறியா? கண்டிப்பாக கண்டிப்பாக சூப்பர் மாமா. ஆஃப் பண்ணிடலாமா? ரைட் மக்களே. கொடுங்க ரைட் பிடிக்கிறேன். நீ இருக்கிறியா? இருக்கு. நீங்களே இருங்க. நீங்களே இருங்க மாமா. நீங்களே இருங்க. ஒன்று போதும்ல, ஒரே இலையில் வெட்டிக்கலாம்ல மாமா. இந்த இலை கூட மோசமாக இருக்கு மாமா. குருத்தலையாக இருக்குது. அந்த இலையாக எடுத்துருங்க. மேலே அதுக்கு மேலே இதுவா? அதான் இருக்கு, கரெக்டாக இருக்குது. சூப்பர் மக்களே. அவ்வளவுதான் மக்களே. ஆரம்பிக்க போகிற மனுஷர் மாமா. ஆரம்பிச்சிடலாமா? எனக்கு பசிக்குதுடா சொல்லிட்டு சாலகம் பண்ணிட்டு இருக்காங்க மாமா. குக்கரை ஓபன் பண்ணி பார்த்தாலே மக்கள் என்ன சொல்லுவாங்க தெரியல. அந்த லெவலில் இருக்குது வெளியே. கொட்டுங்க. அடுத்த குக்கர் ஒன்று இருக்கு மாப்பிள்ள. ஓகே மாமா. அடுத்த குக்கர் சுடு சாப்பாடு கொட்டுங்க. அதான் ஜம்முன்னு இருக்கு. சுடு சாப்பாடா? அதை கொட்டுங்க. அப்படியே கொட்டிடுவோம். அவ்வளோதான். ஆஹா, செம உடச்சிருங்க. பாருங்க மக்களே, கேக்கு மாதிரி விழுந்துருச்சு பாருங்க. மாமா தலைமையில எந்திரிச்சு வாங்க. வாங்க. அவர் வயிறு நம்பிச்சு கட்டிட்டு வந்துட்டாரு. ஆல்ரெடி அங்கே கறி தின்னுட்டு வந்துட்டார். இன்னொரு செட்டு அங்கே வருது மக்களே. அது பெரிய செட்டு. அது இன்னும் கறி 1.5 கறி மிச்சம் கிடக்குதாம்மா. அதனால அங்கே சாப்பிட்டு வந்துட்டா. அப்படி பசி கிளம்பிருச்சு. ஆமா புரியுது மாமா. நானாவது தயிர் சோறோட சாப்பிட்டேன், நீங்க சாப்பிடவே இல்லை மாப்பிள்ள. ஓகே. ஆஹா மக்களே, பழைய சாப்பாடு புது சாப்பாடு வச்சுக்கலாமா? ஓகே. ஆக்சுவலாக 2 சாப்பாடுமே வந்து பார்த்தீங்கன்னா 1 சேர்த்துட்டாருங்க மக்களே மாமா. ஆஹா போதும் மாமா. சாப்பிடலாம் மாமா. நீங்கள் சாப்பிடுங்க. எப்படி நீங்கள் சாப்பிட்றதே ரசிக்கலாம் மக்கள். ரசிக்கலையா? செம்மையாக இருக்கு. பீஸ் எடுத்து நல்லா கொலை போட்டு அடித்தா தானே அது இன்னும் அதில் குழம்பே ஒட்ட மாட்டேங்குதே. கிரேவியோட சாப்பிட்டா தானே மாமாங்க. மாப்பிள்ள சூடாக இருக்கு மாப்பிள்ள. மாமன் கையை விட்டா கை என்ன மாப்பிள்ள? நீங்கள் இன்னுமாட்டும் அயலாக்கெல்லாம் பேசுனீங்க அப்படியா மாப்பிள்ள? அப்படியே வந்து சூடு இல்லை, இப்போ சூடாக இருக்குது. எப்படி மாப்பிள்ள? நாம ஊட்டி விட்டது எப்படி மாப்பிள்ள? அருமை.
வேறு மக்களே அப்பளாவே பீஸ் விட்டு காமிச்சாதான் சூப்பராக வந்துடுச்சு. அப்படியே கிரேவி டிப் பண்ணி மிளகாய் எடுத்து சேஸ் மக்களே. எப்படி மாப்பிள்ள? பேச்சுலர் லைஃப் என்ன லைஃப்? பேச்சுலர் சாப்பாடு அப்படிங்க பாருங்க பீஸ் எடுத்து சுடுது. ஜம்முன்னு சாப்பாடு வித் கிரேவி. ஆஹா ஐயோ டேஸ்ட் பாடுறா. ஒன்றுக்கு 2 மக்களே செஞ்ச மக்களே. ஒன்று நல்லாவே செஞ்சோம், நல்லா வந்திருக்கு. டேஸ்ட் சூப்பராக இருக்கும் மாப்பிள்ள. மாமங்கைகளுக்கு ஒரு மோரம் போடுறேன்னு இருக்கிறேன். நீங்கள் எனக்கு 50,000 பணம் கொடுக்க போன வீடியோவில். சரி, நான் 50,000 ரூபா கொடுத்துட்றேன். மாமனுக்கு ஒரு மோதிரம் எடுத்து கொடுத்துரு. ஒரு ஒன்று எவ்வளோ? 1,50,000 மாப்பிள்ள எவ்வளவோ எனக்கு தெரியாது. என்ன இதே மக்களுக்கு தெரிகிற மாதிரி சொன்னேன். மாமனுக்கு மோரம் போடுறேனியா காப்பு போடுறேனியா? நான் சாப்பிடாம பேச மாட்டேன். கேட்டுதானே மாமனை பாருங்க மக்களே. ஆல்ரெடி கறி நல்லா மீட்டிட்டு வந்துட்டு செரிமானத்துக்காக ரசம் சாப்பிட்றாரு. இதானா ரமேஷ் மாமாவோடைய அண்ணா மக்களே. ஆனால் இவரை தான் பார்த்தா தம்பின்னு சொல்லுவீங்க, அவர் அண்ணாம்பிங்க. அப்படி தான் இருப்பாங்க 2 பேர். நான் ஆரம்பத்தில் நானும் அப்படி தான் நினச்சேன். அடிச்சு விடுங்க ரசத்தோட ராஜ்கிரண் மாதிரி. செம்மையா இருக்கா? ஓகே மாமா. உங்கள் நல்லா பண்ணுவார். ஓகே மக்களே. உங்களுக்கு வர சொல்லு. ஆஹா சூப்பர் மக்களே, வேறு லெவல். நெக்ஸ்ட்டு ரெஸ்டாரண்ட் சார்பாக மீட் பண்ணுறேன். அப்படியே இந்த பக்கம் அப்படியே அந்த ஒயிட் ரைஸ் எடுத்து ஒதுக்கி விட்டு கிரேவியோட பிணைஞ்சு நமக்கு இந்த கறி திங்கிறத விட இந்த சாப்பாட்டோட கறியை சேர்த்து சாப்பிட்றது தான் நமக்கு ரொம்ப பிடிக்கும். மக்களே இங்கே பாருங்க மக்களே, வறுக்கும்போது எத்தனை பேர், சாப்பிடும்போது எத்தனை பேர் பார்த்தீங்களா இல்லையா? ஸோ செம்ம அட்டி சேர்ந்தாச்சு. ஜாலியாக ஒருத்தருக்கு பேசிக்கிட்டு கலாய்ச்சிக்கிட்டு மனுஷன் அவன் ஜாப் விட்டு அங்கே போயிட்டாரு. ஸோ அவர் வாருங்க, நம்ம ஆள் வாருங்க, ரெஸ்டாரண்ட் சாப்பிட்டு படுத்துக்கிட்டாரு. ஸோ எல்லாம் எங்கெங்கே ஜாலியாக. ஸோ அதெல்லாம் ஒரு கிராமத்தில் மறக்க முடியாத ஒரு நினைவுகள். சரிங்க மக்களே, சூப்பர், சிறப்பு, ஜாலி தான். உங்கள் 2 பேர்த்தையும் இந்த கட்டில் தாங்கிட்டு பாருங்க, அதுதான் பெரிய விஷயம். 35 கிலோ இன்ட்டு 3யா இல்லை இன்ட்டு 3யா? சாரி தப்பா சொல்லிட்டேன். மேம் 41 கிலோ, இதை 43 கிலோ. ரைட், பாருங்க மக்களே, நல்லா வெளிச்சத்து மத்தியில் சும்மா ஜாலியாக இருக்காங்க. சரிங்க மக்களே, அப்புறமேல செட்டில்காரி கொலையெல்லாம். ஓகே மக்களே, இங்கே ஒரு ஆள் ஃப்ளாட் ஆகிட்டாரு. நெக்ஸ்ட்டு நாங்கள்லாம் செட்டில்காருக்கு விளையாட போகிறோம். ப்ரோ வாங்க விளையாடல வாங்க மக்களே. நெக்ஸ்ட்டு பாருங்கள் மக்களே, ஃபோக்கஸ் லைட்லாம் கட்டி வச்சுருக்காங்க விளையாடுறதுக்கு. நாங்கள் கூட அந்த டீப் லைட் இன்னொன்று இருக்கா வாரப்பா, பரவாயில்லையே, பல விஷயங்கள் வச்சுருக்காங்க மக்களே. சூப்பர் 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 சூப்பர். இப்போ விளையாட்டை போடுற வேண்டியதான். அது என்ன வாக்கெட்டு வச்சாங்களா சும்மா வச்சாங்க? சிறப்பு. அடுத்த கட்டமாக நெட்டு கட்டியாச்சு மக்களே, விளையாட போகிறோம். என்ன டஸ்ட் புசுங்குது? முன்னாடி பாத்துக்கிறேன் பின்னாடி பாத்துக்கிறேன். கை கடிக்குமா?
உங்கோட்டுக்குள்ளதான் வந்துருக்கு இந்த மாதிரி. அதெல்லாம் கிடையாது, எங்க இருந்தாலும் போய் எடுக்கணும். சரியா? மொழியாடி பசங்க தெரியல பேட்டு நீங்க பார்த்து பேட தொலைச்சிடாம போய். அதனாலதான் தம்பி சூப்பர் சூப்பர் சூப்பர். ரெகுலரா விளையாடுற மாதிரி தான் நானே என்ன வாங்கிட்டு வரேன். என்னடா சனி ஞாயிறு மாமா நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன். யாரும் இருந்தாலும் சரி விளையாடலாம். அது கேரம் போர்டு லிமிட் அப்படின்னா இது பண்ணிக்கலாம். அது பால் வச்சு அது உள்ள போய் ஏறிக்குது. அது இது யாரும் பார்த்தோம். என்னடா வந்தீங்க? ஏன்னா தம்பி நேரம் கறி முடியலையா? கீழே அடிச்சுருவியா? அவ கீழே அடிக்கிறதுல இவ ரெடியா இருக்கிறியா? மாப்பிள்ள மாமனால மேல அடி மட்டும் பாரு, நீ பயப்படாமா? நல்லா விளையாண்டுட்டு இருக்கிறோம். அவருக்கு எத்தனை நாளைக்கு தான் அடிச்சுட்டு போவாரு. அவன் அடிக்கிற வரைக்கும் தான் அடிக்கிறோமே. ஏன்னா மாப்பிள்ள ஓகே மக்களே, மணி 12:26. குட் நைட் ஆல். பாய் பாய். ஓகே பாய்.